அட் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போற இந்த புனிதர் யாருன்னா, புனித ஜுவான் டியாகோ அப்படின்னு சொல்லக்கூடியவரு. இவர் மெக்சிகோ நாட்ல சேர்ந்தவரு. இவர் அ 1474ஆம் ஆண்டு பிறக்கிறார் மெக்சிகோல. இவர் என்னன்னா, பிறப்பால ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. இவர் ஒரு அ அசிடெக்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பேராச்சியத்துல அ வ வ பிறக்கிறாரு. அங்க பிற தெய்வங்கள அ வழிபட்டுட்டு இருக்கக்கூடியவங்க. இவர் ஒரு பூர்வகுடி மக்கள் சொல்லக்கூடிய அந்த பழங்குடியினர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? மெக்சிகோல நெறைய குரூப் ஆஃப் பழங்குடியினர் இருப்பாங்க. அதில இவங்களும் ஒரு குறிப்பிட இடத்துல வசிக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர். அங்க அவ்வளோ சீக்கிரத்தில யாருமே நம்ம முடியாது. அந்த மாரி இருந்த ஒரு பழங்குடி கிராமத்தில இவர் பிறக்கிறாரு. இவரு தான் இந்த ம அந்த பழங்குடியினருக்கும் பாதுகாவலரா அறிவிக்கப்படுறாரு பிற்காலத்தில. இவரோட 3 வயசு இருக்கும்போதே இவரோட அப்பா, அம்மா இறந்துடுறாங்க. அவரு இறந்ததுக்கப்புறம் இவரு அவங்க மாமா வீட்ல போயி, அவங்க மாமா வீட்ல வளர்றாரு. அவங்க மாமா தான் அவருக்கு அந்த அந்த அஸ்டெக் பாகன் அ பத்தின கடவுள பத்தின இதெல்லாம் சொல்லிக் குடுத்து, அந்த விசுவாசத்துல ரொம்ப உறுதியா வளர்ந்துன்னு இருக்காரு. இந்த நேரத்துல அவரு இளைஞரா ஆகுறாரு. இளைஞரா ஆனதும் அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கப்படுது. மரிய லூசியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிய அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெண் மூலம் வ இவர் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவ பத்தி அறிய ஆரம்பிக்கிறாரு. அந்த மாரி அறிய ஆரம்பிக்கும்போது, வ அ அ ஒரு பிஷப் என்ன செய்றாரு, அ அந்த ஊருக்கு ஒரு 12 பிரான்சிஸ்கன் மிஷனரீஸ அனுப்புறாரு. அ அங்க போய் நீங்க கிறிஸ்துவ அறிவிங்கன்னு. அந்த மாரி அந்த 12 பேர் கிறிஸ்துவ அறிவிச்சுட்ருக்கும்போது, இவரோட மனைவியும் போயி அதில ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க. கிறிஸ்துவோட வாழ்க்கை முறை, அன்னை மரியாள் இவங்கள பத்திலாம் கேள்விப்பட்டு, அவர் ரொம்ப சந்தோஷமாகி, அ அவர் அந்த அந்த கூட்டத்திலருந்து முதல் முதல் இவரும் இவரோட மனைவியும் போய் ஞானஸ்தானம் வாங்குறாங்க. அந்த கூட்டத்திற்கு இவங்க தான் ஒரு முன்னோடியா நிக்கிறாங்க. அதனால தான் இவரு அந்த அந்த அதாவது இந்த பழங்குடி இனத்தின் பாதுகாவலரா கருதப்படுறாரு. இவர் ரொம்ப கமிட்டடா இருக்கிறாரு. அவரோட விசுவாசத்துல ரொம்ப உறுதியான விசுவாசம். ரொம்ப தியாகம், ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாரு. இவரு பூசை பார்க்க போனோம்னா, ரொம்ப தூரம் நடந்து போய் தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 20 மைல்னு சொல்லப்படுது அப்ராக்ஸிமேட்டா. அந்த 20 மைல் கடந்து போய் அவர் பூசை பார்த்துட்டு நடந்து வரணுமாம். இவரும் அவரோட மனைவியும் ரெகுலரா அந்த பூசைக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாரி போயின்னு இருக்கும்போது ஒரு அ ஒ ஒரு 1529ஆம் ஆண்டு இவரோட மனைவி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. அவங்க மனைவி இறந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் இவரு வந்து இவர் ஆனா அந்த விசுவாசத்த குறையவே இல்ல. இவர் ரெகுலரா அந்த பூசைக்கு போறது, இறைவன் மேல் பக்தியோட இருக்கிறது, அது எல்லாமே கடைப்பிடிக்கிறாரு. 1931ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி திருப்பலி அட்டெண்ட் பண்ணுறதுக்காக வேகமா போயின்ட்டுருக்கும்போது, இவருக்கு முதல் முதல் மாதா காட்சியளிக்கிறாங்க. இவர் போற பாதை எப்படி இருக்கும்னா, ரொம்ப கரடுமுரடான பாதையில போறாரு. போய் ஒரு சின்ன மலைமுகடு மேல ஏறி இறங்கி தான் அந்த கோயிலுக்கு போணும் பூசைக்கு. அங்க போம்போது மாதா இவங்களோட பாஷையில, இவரோட லாங்குவேஜ்லயே காட்சியளிச்சு, அவங்களோட உருவ அமைப்பு எல்லாமே அந்த மெக்சிகோ நாட்டு மக்களுக்கு முகச்சாடையில இருக்கு. அந்த மாரி பேசுறாங்க. பேசும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவரு ரொம்ப அதிர்ச்சி அடையிறாரு. இவரு என்ன செய்றதுன்னு தெரியல. அப்ப மாதாவே சொல்றாங்க, "நீ என்ன பார்த்தத போய்" அந்த அந்த மலையோட பேர் டெப்பயாக் ஹில்லுன்னு சொல்லக்கூடிய தெப்பயாக் மலை அது பேரு. அந்த மலையில காட்சியளிச்சேன்னு சொல்லி, "நீ போய் உங்க பிஷப் கிட்ட சொல்லு. உங்க பிஷப் கிட்ட சொல்லி இங்க ஒரு ஆலயம் கட்டுன்னு" சொல்றாரு. இவரு போய் பிஷப் கிட்ட சொல்றாரு. பிஷப் அத நம்ப மறுக்கிறாரு. 2வது நாள் போறாரு. 2வது நாளும் மாதா காட்சியளிக்கிறாங்க. "சொன்னியான்னு?" கேட்குறாங்க. "சொன்னேன். ஆனா பிஷப் நம்பல" அப்படின்னு சொன்னதும், "மறுபடியும் போய் சொல்லுன்றாங்க." மறுபடியும் போய் சொல்றாரு. அடுத்த தடவையும் பிஷப் நம்பல. அவரு அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு அடையாளம் கேட்குறாரு. "நீ ப்ரூஃப் கொண்டு வா" அப்படின்னு சொல்றாரு. அந்த மாரி கொண்டு வர சொல்றாருமான்னு போய் முட்டி போட்டு ப்ரே பண்றாரு. அந்த மெக்சிகோ நாட்ல எப்படின்னா, அவங்க ஒரு அங்கி மாரி ட்ரெஸ் போட்டு மேல ஒரு போர்வ மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. அந்த ஒரு பெரிய போர்வ துணி தொங்குது. அந்த மாரி போட்டு முட்டி போட்டு வேண்டும்போது, மாதா சொல்றாங்க, "அந்த போர்வையில நீங்க இருக்கிற" அவங்க மாதா காட்சியளித்தது மட்டும், அங்க எங்கேயுமே எந்த பூக்களுமே இல்ல. மாதா காட்சியளிச்ச இடத்துல மட்டும் நெறைய விதவிதமான பூக்கள் இருக்கு. அந்த பூக்களெல்லாம் எடுத்து போட்டு, "நீ எடுத்துன்னு போய் காட்டு" அப்படின்னாரு. இவரு பூக்களெல்லாம் அந்த துணியில போட்டு இப்படி மடக்கி நெஞ்சில புடிச்சுக்கிட்டு போயி, பிஷப் முன்னாடி இது இப்படி தொறந்து காட்டுறாரு. தொறந்ததும் அந்த பூக்கள் எல்லாம் கீழ கொட்டுது. பார்த்தா
பெரிய பிரகாசமான ஒளியா அந்த அந்த போர்வையிலேருந்து மாதாவோட உருவம் பதிஞ்சிருக்கு. அத பார்த்து பிஷப் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ரொம்ப நாள் அந்த பிஷப் வந்து அவரோட ரூம்ல வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா பப்ளிக்கோட இடத்துல வைக்கிறாரு. அதுவும் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோயில் கட்டணும்ல, அது வரைக்கும் அவரோட ரூம்ல வச்சிருந்துட்டு, அவர் சொன்ன மாரி அந்த தெப்பையாக் மலையில வந்து ஒரு கோயில் கட்டி அந்த கோயில்ல வைக்கிறாரு. கோயில்ல வச்ச முதல் நாளே வந்து அங்க ஒரு அம்ப குத்தி தொண்டையில குத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு ஆள கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த போர்வையின் கீழ வச்சு ஜெபம் பண்ணி அவர் வந்து குணமடைகிறாரு. அந்த மாரி ஒரு மிராக்கிளான ஒரு போர்வையா இருக்கு. அதெல்லாம் பார்த்து வாழ்ந்துட்டுருக்காரு. வாழ்ந்துட்டுருக்கும்போது இந்த ஜியான் டியாகோ வந்து அதுக்கப்புறம் வந்து கோயில் பக்கத்திலேயே ஒரு தனிமை வாழ்க்கை வாழறாரு. யாரையும் சந்திக்காம தனியா ஜெப வாழ்க்கையிலேயே வாழ்ந்து, அவர் வந்து அ ரொம்ப விசுவாசமா வாழ்ந்து 1548ஆம் ஆண்டு அவர் வந்து காலமாகுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவருக்கு 2ஆம் போப் ஜான் பால் வந்து 1990ஆம் ஆண்டு அவர் அருளாளரா அறிவிக்கிறாரு. அதே போப் ஜான் பால் II வந்து அவருக்கு 2002ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் வந்து கொடுக்குறாரு. ரொம்ப எளிமையான, ரொம்ப படிப்பறிவு இல்லாம, ரொம்ப ரொம்ப விசுவாசம். ஒரே ஒரு அவர்கிட்ட இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப நம்பிக்கை பிறப்பால கிறிஸ்துவரா இல்லன்னாலும் ஆண்டவர் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சதுக்கு தான் மாதா வந்து காட்சியளிச்சது வந்து பரிசா குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஜியான் டியாகோவோட வாழ்க்கை வரலாறு. இதேபோல நாமளும் விசுவாசமா வாழ்ந்து அன்னை மரியாளோடும், இயேசுவோடும் நெருங்கி வாழணும்னு சொல்லி நான் வந்து உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க.